போலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏசி வண்டி தான், வரதுக்கு 2-3 நாள் ஆயிரும். அதனால உங்களுக்கு தேவையான பொருள்கள் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏசி வண்டியா? ஏசி வண்டியில சரக்கு அடிச்சு போனா ஸ்மெல் வருமே. ஏதாவது வாட வராத சரக்கா அடிச்சுட்டு போகணும். என்ன சரக்கு வாங்கலாம்? யோ, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது ஏசி வண்டினா செலவு ஜாஸ்தி ஆகுமே யோசிச்சுட்டு இருக்கிறேன். செலவு அதிகமாகும் நீ யோசிச்ச. இத நான் நம்பணும். உன் மண்டைக்குள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியாது. அப்படி என்ன ஓடுது? அப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்ட? ஏசி வண்டியில சரக்கு அடிச்சிட்டு வந்து உட்கார்ந்தா வாடை அடிக்கும். வாடை வராம என்ன சரக்கு அடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தல்ல? அச்சோ, அப்பா உனக்கு மாலை போட்டு தான் கூட்டிட்டு போவோம், நீ பேசாம இருக்கணும். மாலை போட்டா அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். பா, உங்க சம்மதத்தை யார் கேட்டா? நீங்க தூங்கிட்டு இருக்கும் போதுதான் மாலையை போட்டு உங்களை கூட்டிட்டே போவோம். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஏங்க, கல்யாணம் முடிஞ்சா மறுநாள் எப்படிங்க போக முடியும்? ஏமா, நீ தானே கல்யாணம் முடிஞ்ச கையோட அறுவடை வீட்டுக்கும் போகணும்னு ஜோசியர் சொன்னார்னு சொன்ன. ஜோசியர் சொன்னார் தாங்க. அதுக்காக அப்படியே கிளம்பி போயிட முடியுமா? கல்யாணம் முடிஞ்சா அடுத்தடுத்து நடக்க வேண்டிய சடங்கெல்லாம் இருக்குல்ல. நீ என்ன சொல்ற? எல்லா விஷயமும் தான் பேசியாச்சே, வேற என்ன இருக்கு? பா, கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா ஆச்சா, மத்த விஷயம்லாம் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணணுமேப்பா. ஏம்மா, ஜோசியர் தான் சொன்னாரு கல்யாணத்தன்னைக்கே நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் வச்சுக்கங்கன்னு. நான் கல்யாணத்துக்கு மறுநாள் தானே டூர் போகணும்னு சொல்றேன். சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் புறப்படுறோம். வேற என்ன சாங்கியம் இருக்கு? சரி. ஏ ரோகிணி, ரோகிணி, தெரியலையே. என்னம்மா பேசிட்டு இருக்கும் போதே எந்திரிச்சு போறா? தெரியலையேப்பா. நீங்க 2 பேரும் என்ன எதுன்னு போய் கேளுங்க.